ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கொண்டு உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. மார்க்கு 10:21. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிறரை குறைவாக பேசுவது உண்டு. அப்போது பொதுவாக கோபத்திலும் வெறுப்பிலும் சொல்ல வேண்டும் என்ற ஆதங்கத்தில் பேசுவதும் உண்டு. சில வேளைகளில் மட்டுமே நாம் யோசித்து அமைதியாக அன்பாக பேசுவதுண்டு. எப்படியாகிலும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஒருவன் இயேசுவிடம் வருகிறான். அவன் தன்னை நீதிமானாக காட்டவும் முயற்சிக்கிறான். எல்லா விதமான நீதி சட்டங்களையும் தான் சிறுவயது முதல் கை கொண்டிருப்பதாகவும் இயேசுவிடம் அவன் கூறுகிறான். இயேசு அவனிடம் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று அன்போடு கூடவே அவனது குறைவை சுட்டி காட்டினார். அவனை குற்றப்படுத்த வேண்டும் என்றோ அவமானப்படுத்த வேண்டும் என்றோ அவர் அதை செய்யவில்லை. அவனிடம் அன்பு கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த வேண்டும் என்றே விரும்பினார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தான். உனது ஆஸ்திகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு சொன்னபோது அவன் துக்கத்தோடே திரும்பி போய்விட்டான். தனது ஐஸ்வர்யத்தில் அத்தனை பிரியம் வைத்திருந்த அவனிடத்திலும் இயேசு அன்பு கொண்டார். அதனாலேயே அவனது குறைவை சுட்டி காட்டினார். பிரியமானவர்களே, நாமும் பாவத்தில் மாண்டு அழிந்து போகக்கூடாது என்பதற்காகவே தேவன் நம்மீது அன்பு வைத்து நம்மை மீட்பதற்காகவே இந்த பூமிக்கு நம்மை தேடி வந்தார். நாம் சரியான பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே சத்திய வார்த்தைகளை நமக்கு தந்தும் இருக்கிறார். நாம் வழி தப்பி போகும்போது நம் மீது உள்ள அன்பு நிமித்தம் நம்மை சிக்ஷிக்கவும் செய்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் நாம் லெந்து நாட்களில் நாம் நம்மை அவரிடத்தில் ஒப்படைப்போம். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கிருபையாக தந்த இந்த நாளிலும் ஒருவரும் பாவத்தில் அழிந்து போகக்கூடாது என்று எங்களில் அன்பு கொண்டு சிக்ஷையினால் உமது பக்கம் இழுத்துக் கொள்ளுகிற உமது கிருபைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தேவனே, உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு விரும்பியும் நாங்கள் அடிக்கடி தவறி விடுகிறோம். எங்களை மன்னித்து உங்களுக்கு பிரியமான வழியில் நடக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, எங்கள் இருதயத்தை பண்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நற்குணங்களுடன் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய் இவைகளை வெறுத்து உண்மை உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ தயவு செய்தல்ல விண்ணப்பிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்வில் பரிபூர்ணம் அடைகிறதுனால் உம்மை மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரம் அடைவதனால் திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் அவர்கள் அனுதின தேவைகள் சந்தித்து ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் வருமான உலக இச்சைகளுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் வட்டிக்கும் சிற்றின்பங்களுக்கும் மது போதைகளுக்கும் செலவிடப்படாமல் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும், கண்ணீர் கவலைக்கு விலக்கி சமாதானமான வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிப்போருக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திட, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடனிப்பு செலுத்துவதற்கான வழிகள் கிடைத்திடவும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாளாக பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுக்கையில் இருப்போரை கர்த்தருடைய கரம் குணப்படுத்தி தீர்க்காயுசுடன் வாழ அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புத்திர பாக்கியத்துக்காக ஜெபிக்கும் சகோதர சகோதரிகளின் சிறுமியை கண்ணோக்கி அன்னாளை ஆசீர்வதித்த தேவன், சாராளை ஆசீர்வதித்த தேவன், சூனேமியாளை ஆசீர்வதித்த தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். மது போதை அடிமைத்தனத்துக்கு மாணவர்கள் வாலிபர்கள் விலக்கி காக்கப்படவும், கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் விடுதலை அடையவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல்களினாலே உயிர் சேதம் ஏற்படாமல் காக்கப்படவும், மக்கள் அமைதலாய் சமாதானமான வாழ்க்கை வாழவும், விமான போக்குவரத்து சரி செய்யப்படவும், ஆண்டவரே, நாட்டுக்கு நாடு சமாதானம் உண்டாகவும் பட்சமாய் செயல்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள் எழுத உள்ள தேர்வுகளை மன உறுதியோடும் தெளிந்த மனதோடும் நன்றாக எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய, உயர்கல்வி படித்து வரும் மாணவர்களின் தேர்வுகளில் உங்க கிருபை தந்தரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போர் பாதிப்புக்குள்ளான அனைத்து நாடுகளிலும் சமாதானம் உண்டாகவும், இராணுவ தாக்குதலினாலே பாதிக்கப்பட்டவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், உடைமைகளை இழந்தவருக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டாகவும், மக்கள் அமைதலாய் சமாதானமாக வாழவும், வான்வழி போக்குவரத்தின் தடைகள் அகலவும், மக்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடையின்றி வாழும் மக்களின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும்,
உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.